பார்த்தா பக்கத்து மாநிலத்தில கேரளாவுல ஒரு 2 வயது குழந்தைய சிகரெட் வச்சு உடம்புல தீக்காயம் ஏற்படுத்தி 51 காயங்களோடு சின்ன குழந்தடா, சின்ன குழந்தை. குழந்தை. அவ்வளோ துன்புறுத்தி சின்ன வயசுல கை கால்லாம் கட்டு போட்டு பார்த்துருக்கியா? சின்ன குழந்தைக்கு கை கால் ஃபுல்லா கட்டு போட்டு, அவங்க அம்மா பக்கத்தில சிரிச்சுட்டு இருக்க புகைப்படம் அதெல்லாம் பார்த்தா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. வாயில வரக்கூடியாத வார்த்தைலாம் வரணும்னு தோணுது. ஒரு பொதுவெளியில நம்ம எப்படி பேசணும்ன்ற அந்த நாகரிகத்த கடைபிடிக்கணுன்றதுக்கோசரம், மனசுல உள்ள வலியையும், வேதனையும் வேற எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல. கேவலம் ஒரு உறவு. அதுவும் கள்ள உறவு. இந்த கள்ள உறவால ஒரு குழந்தைய துன்புறுத்தி, அவங்கள கொலை செய்யணும்னு ஏதாவது இருக்கா? உங்களுக்கு அப்படி இருந்துச்சுன்னா, பெற்ற குழந்தைய அது எப்படி உங்களுக்கு மனசு வருது? பெற்ற குழந்தைய தூக்கி போடுறது, கொலை பண்றது, வேறொரு உறவுக்காக அந்த குழந்தைய அர்ப்பணிக்கிறது. நாட்ல அவன் குழந்தை இல்லைன்னு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். ஏறாத படி இல்ல, ஏறாத கோவில் இல்ல. குழந்தை கிடைக்குன்ற வரத்துல அதெல்லாம் துடிச்சுக்கிட்டு இருக்கான். இருக்கிற குழந்தைய இந்த மாரி துன்புறுத்துறீங்கன்னா, உங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? இது மனித இனம் கிடையாது. இது மனிதர்கள் கூட்டம் அல்ல. மனச உடைச்சிருச்சு. சில்லு சில்லா நொறுக்கிடுச்சு. சாக்கடை நாய்ங்க. கேவலங்கட்ட எச்சக்கல. என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. இவனுங்கள மாரி ஆளுங்கள தயவு செஞ்சு நீங்க விட்டுறாதீங்க. இந்த ஆட்சியாளர்கள தயவு செஞ்சு சொல்றேன். சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, இந்த மாரி எச்சக்கல நாய்ங்கள ஒருபோதும் விட்டுறாதீங்க. இவங்களுக்கு இவங்கள மோசமான தண்டனை கொடுக்கணும். இவங்கள உடனே சாவடிச்சிடக்கூடாது. அந்த பிஞ்சு குழந்தை பட்ட வேதனைய அணு அணுவா இவங்க வாழ்நாள் முழுக்க இவங்க பட்டுக்கிட்டே இருக்கும். சோறு தராம, தண்ணி தராம, கேவலமா அவங்கள கொல்லணும். குழந்தையோட மனசு யோசிங்கடா. என்னால முடியல. நான் அத பத்தி பேச முடியல. ஒரு பிஞ்சு குழந்தை, வலினா என்னன்னு தெரியாது. அது எப்படி வெளிய சொல்றதுன்னு தெரியாது. யார் தூக்கிட்டு போறா? நம்ம அப்பா தானே, நம்ம அண்ணன் தானே, நம்ம உறவு தானே தூக்கிட்டு போகுது அப்படின்ற அந்த பிஞ்சு குழந்தை சிரிப்பு. எவ்வளோ வேதனை இருந்தாலும் ஒரு பிஞ்சு குழந்தை சிரிப்புல அந்த வேதனை எல்லாம் பஞ்சு பஞ்சா மறந்துடும். ஆனா அந்த குழந்தைய உயிரெடுக்க எப்படி மனசு வந்தது? மனிதநேயம் தோற்றுது. மனிதநேயம் காணாம போயிடுச்சு.